தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோட்டோஷாப் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ஒரே கிளிக்கில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போட நேம் photopea. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் அடாப் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அப்படியே கொடுத்துருப்பாங்க மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால தான் இதை ஸ்டார்டிங்கில் மொபைல் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பத்தி ஆல்ரெடி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. photopea ஆப்பை ஓபன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல மேல பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல ஓபன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் உங்களோட கேலரி ஓபன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்குள்ளே அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் விஜி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பிக்கில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பிக்கை ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரே கிளிக்கில். இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணோம். ஜஸ்ட் பிஎன்ஜி அப்படின்றத டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும். இதில் கீழே சேவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ டாப்பில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ஒரே கிளிக்கில் சிம்பிளாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ஃபோட்டோஷாப் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.